الرحيم الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وصحبه ومن والاه. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إذا جاء نصر الله والفتح ورأيت الناس يدخلون في دين الله أفواجا فسبح بحمد ربك واستغفر إنه كان توابا. சூரா அன்-நஸ்ர் உதவி. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அவர்களுடைய தாவா அழைப்பு பணி, தௌஹீதின் பக்கம் மக்களை அழைக்கக்கூடிய அந்த பணியுடைய வெற்றியையும் அதனுடைய முடிவையும் அதோடு அவருடைய வாழ்க்கையின் முடிவையும் சொல்லக்கூடிய ஒரு முன்னறிவிப்பாக அல்லாஹ் இறக்கிய சூரா. முதலாவது இதை ஓதுவது. இதா 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 இல்ல, தால் இல்ல, தால். இதா இதா ஜா நீட்டணும். இதா ஜா இதா ஜா நஸ்ருல்லாஹி நஸ்ர் இல்ல, சாத். நஸ்ருல்லாஹி நஸ்ருல்லாஹி வல் ஃபத்ஹ் வல் ஃபத்ஹ் கடைசியில முடிக்கும் போது ஹா இருக்கு. அப்போ அந்த ஹாவை அந்த சவுண்டோட முடிக்கும். இதா ஜாஅ நஸ்ருல்லாஹி வல் ஃபத்ஹ் வரஅய்தன் நாஸ. ஏற்கனவே ராவ ஃபத்ஹாவோடு ஜபரோடு இருக்கும்போது அத ரான்னு சொல்லணும். வரஅய்தன் நாஸ இல்ல, வர ரா. وَرَأَيْتَ النَّاسَ சீன். وَرَأَيْتَ النَّاسَ அந்த இடத்துல நூனுக்கு மேல ஷத்தர். النَّاسَ وَرَأَيْتَ النَّاسَ يَدْخُلُونَ فِي دِينِ اللَّهِ أَفْوَاجًا أَفْوَاجًا நீட்டணும். அப்ப இது ஓதும்போது وَرَأَيْتَ النَّاسَ يدخلون في دين الله أفواجا أفواجا فسبح فسبح سين فسبح بحمد هاي بحمد சொல்லணும். எப்படி அல்ஹம்துலில்லாஹி சொல்றோம் அதே மாதிரி அந்த ஹம்து தான் இங்க. ஃபஸப்பிஹ் பிஹம்தி ரப்பிக ரப்பிக வஸ்தக்ஃபிர். ஃபஸப்பிஹ் பிஹம்தி ரப்பிக வஸ்தக்ஃபிர். வஸ்தக்ஃபிர் இல்ல, அந்த இடத்துல கடைசில ஹா இருக்கு. வஸ்தக்ஃபிர் கைன் கைன் வஸ்தக்ஃபிர் வஸ் இஸ் அப்ப சீன வஸ் வஸ்தக்ஃபிர் வஸ்தக்ஃபிர் இன்னஹு இன்ன குன்னஸே ஏன்னா நூனுக்கு மேல ஷத்தா இருக்கு. இன்னஹு இன்னஹு ஹா இன்னஹு அப்படி நீட்டிருக்கணும். இன்னஹு கான தவ்வாபா கான கான தவ்வாபா. அப்போ இதை ஓதும்போது இந்த இடங்களில கவனமாக ஓதணும். இப்போ அல்லாஹ் தஆலா இந்த சூறால என்ன சொல்றான்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து அல்லாஹ் சொல்றான், இதா ஜாஅ நஸ்ருல்லாஹி வல் ஃபத்ஹ். நபியே, அல்லாஹ்வுடைய உதவியும் வெற்றியும் வந்து விட்டால் என்ன செய்யணும்? வரஅய்தன் நாஸ யத்குலூன ஃபீ தீனில்லாஹி அஃப்வாஜா. அல்லாஹ்வுடைய தீனில், அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் மக்கள் கூட்டம் கூட்டமாக நுழைபவர்களாக நீங்கள் பார்த்து விட்டால் அப்ப என்ன செய்யணும்? முதல்ல அல்லாஹ்வுடைய வெற்றியும் உதவியும் வந்துருச்சு.
மக்கள் எல்லாம் கூட்டம் கூட்டமா இஸ்லாமை தழுவுறாங்க, முஸ்லீம் ஆகிறாங்க. இதையெல்லாம் நீங்கள் பார்த்தால் என்ன செய்யணும்? ஃபஸப்பிஹ், உங்களுடைய இறைவனை நீங்கள் தஸ்பீஹ் செய்யுங்கள். சப்பிஹ் பிஹம்தி ரப்பிக, உங்களுடைய இரட்சகனாகிய அல்லாஹ்வுடைய புகழை அல்ஹம்துலில்லாஹ் சொல்லுங்க, சுப்ஹானல்லாஹ் சொல்லுங்க. வஸ்தக்ஃபிர், இது மட்டும் இல்ல, அல்லாஹ்விடம் நீங்கள் பாவ மன்னிப்பு கேளுங்கள். அப்போ ஒரு பக்கம் அல்லாஹ்விடம் தஸ்பீஹ் செய்து சுப்ஹானல்லாஹ் சொல்லணும், அல்ஹம்துலில்லாஹ் சொல்லணும். இது மட்டும் இல்ல, நீங்க அல்லாஹ்விடம் உங்களுடைய இரட்சகனிடம் பாவ மன்னிப்பு கேளுங்கள். இன்னஹு கான தவ்வாபா, நிச்சயமா அவனோ மிகவும் மன்னிப்பவனாக, மகா மன்னிப்பாளனாக இருக்கிறான் அப்படின்ட்டு அல்லாஹ் தஆலா சொல்றான். இதுதான் இந்த சூராவுடைய சுருக்கமான அர்த்தம். இந்த சூராவுல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் சொல்ல வர செய்தி, முக்கியமான செய்தி என்ன? இந்த சூரா ஒவ்வொருத்தருக்கும் சொல்ல வர முக்கியமான செய்தி என்ன அப்படிங்கிறத நம்ம முதல்ல விளங்கணும். சஹாபா எப்படி விளங்கி இருந்தாங்க, அதுலயும் சஹாபாவிலேயே குர்ஆனுக்கு விளக்கம் சொல்வது ரசூலுல்லாஹ்வுடைய ஸ்பெஷலான பிரத்யேகமான துஆவை பெற்றுக்கொண்ட ஒரு சஹாபி. யார் அந்த சஹாபி? பேர் யாருக்கு தெரியும்? அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு. அவங்க இந்த சூராவை எப்படி புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னு பார்க்கணும். இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹி தஆலா ஒரு செய்தியை பதிவு செய்றாங்க. உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு எப்போதுமே தன்னுடைய சபைகள்ல அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உட்கார வச்சுக்குவாங்க. ஒரு தடவை அந்த சபைகள் உட்கார்ந்திருந்தவங்கள எல்லாரும் மூத்தவங்க, அதாவது அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு வயதால் சின்னவர், ஒரு சின்ன பையன். அப்போ வயதால் மிக குறைந்தவரா இருக்கக்கூடிய இப்னு அப்பாஸ உமர் ரலியல்லாஹு அன்ஹு எப்பவுமே அவரையும் கூப்பிட்டு உட்கார வச்சு அந்த மஜ்லிஸ்ல உட்கார வைக்கிறத அங்கிருந்த மற்ற மூத்த சஹாபாக்கள் அதுல ஒரு சிலர், எதுக்கு நம்ம பெரியவங்க உட்கார்ந்துருக்கும் போது சின்ன பையனை கூப்பிட்டு உட்கார வச்சுக்கிறாரு உமர் அப்படின்னு நினைச்சிட்டு உமர்கிட்ட சொன்னாங்க, உமர் எதுக்கு இப்னு அப்பாஸையும் அவரையும் கூப்பிட்டு உட்கார வச்சுக்கிறீங்க, நாமெல்லாம் பெரியவங்க இருக்கும் போது எதுக்கு அவரு அப்படின்னு கேட்டாங்க. அப்போ உமர் ரலியல்லாஹு அன்ஹு இந்த மாதிரி கேட்டவங்களுக்கு இப்னு அப்பாஸ்னா யாரு அப்படின்னு புரிய வைக்கணும்னு விரும்பினாங்க. ஏன்னா அந்த கேட்ட சஹாபாக்கள்ல எப்படிப்பட்டவங்கன்னா மூத்தவங்க, எந்த அளவுக்கு பத்ர் யுத்தத்துல கலந்து கொண்ட சஹாபாக்கள். அப்போ அவருடைய மனசுல இந்த சின்ன பையனுக்கு ஏன் இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படிங்கிற எண்ணம் வந்ததை உமர் உணர்ந்துட்டு ஒரு தடவை இப்னு அப்பாஸை கூப்பிட்டு வந்து உட்கார வச்சுட்டு ஒரு கேள்வி கேட்டாங்க. என்ன கேள்வினா, அல்லாஹ் தஆலா இதா ஜாஅ நஸ்ருல்லாஹி வல் ஃபத் அப்படின்னு சூராவை இறக்கி இருக்கிறானே, அதோடைய கருத்து என்ன, அதோடைய அர்த்தம் என்ன, அதுல இருந்து நீங்க என்ன புரிஞ்சுக்கிறீங்க அப்படின்னு கேட்டாங்க. அப்ப அங்க இருந்து சில சஹாபாக்கள் அதோடைய கருத்தை சொன்னாங்க. இப்ப என்ன நம்ம படிச்சோம், அந்த கருத்து, அதாவது அல்லாஹ் தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு வெற்றியை கொடுத்துட்டா, அல்லாஹ்வுடைய உதவின்னு ஒன்று கிடைச்சா, அல்லாஹ் தஆலாவை அதிகமா அல்லாஹ்வுடைய நபி புகழணும், தஸ்பீஹ் செய்யணும் அல்லாஹ் சொல்றான். அப்ப இதுல இருந்து சில சஹாபாக்கள் சொன்னாங்க, இதுல இருந்து நமக்கு கிடைக்கிற படிப்பு என்னன்னா, அல்லாஹ் நமக்கு ஒரு வெற்றியை கொடுத்தா, ஒரு உதவியை அல்லாஹ் நமக்கு செய்தானா, அல்லாஹ்வை நம்ம தஸ்பீஹ் செய்யணும், புகழணும், இது அதனுடைய கருத்து அப்படின்னு சொன்னாங்க. அப்போ உமர் என்ன சொன்னாங்க, இப்னு அப்பாஸ் நீங்க என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க சொல்லுங்க அப்படின்ட்டு. இப்னு அப்பாஸ் உடனே அதுக்கு பதில் சொல்றதுக்கு தயங்கினாங்க. ஏன்னா தன்னை விட மூத்த சஹாபாக்கள் உட்கார்ந்து இருக்கிற அந்த சபையில தான் பதில் சொல்றத அவங்க விரும்பல. இது சஹாபாக்கள்ல எப்பவுமே இருந்த ஒரு பண்பு. அவங்க மூத்தவங்க இருக்கும்போது முந்தி பேச மாட்டாங்க. இதே மாதிரி வேற ஒரு சம்பவம் அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு இருக்குது, கேள்விப்பட்டிருப்பீங்க. ரசூலுல்லாஹ் ஒரு சொன்னாங்க, ஒரு மரம் உண்டு, அது ஒரு முஃமினுக்கு உதாரணம், அது எல்லா காலத்திலும் பலன் தரக்கூடிய மரம் அப்படின்னு சொல்லிட்டு, அது என்ன மரம் அப்படின்னு கேட்டாங்க. ஒரு முஃமினுக்கு ஒரு முஸ்லிமுக்கு உதாரணம் சொன்னோடனே சஹாபாக்கள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மரத்தை யோசிக்கிறாங்க, இது இருக்குமா அது இருக்குமா, ஒவ்வொருத்தரும் ஒன்று சொல்றாங்க. ஆனால் உண்மையிலே அது இல்லை, அவங்க சிலர் சொன்னதுல சரியான விடையல். அப்ப ரசூலுல்லாஹ் என்ன செய்யறாங்க, கடைசியில் அவங்களே பதில் சொன்னாங்க, அதுதான் பேரிச்ச மரம் அப்படின்னு.
அவங்க பேரிச்ச மரமா இருக்கும், வேற ஏதோ ஒரு மரத்தை நினைச்சிட்டு இருக்காங்க சகாபாக்கள். ஆனா ரசூல்லா பேரிச்ச மரம்னு சொன்னாங்க. எல்லாம் முடிஞ்சு கிளம்பி போகும்போது உமர் ரலியல்லாஹு அன்ஹுவிடம் அவங்களுடைய மகனார் அப்துல்லா, அதே மஜ்லிஸ்ல ரசூலுல்லாஹ்வுக்கு முன்னாடி இருந்தவர் தான், அவங்க தந்தைகிட்ட சொன்னாங்க, ரசூல்லா இந்த பதில் சொன்னாங்களே, எனக்கு அந்த மரம் பேரிச்ச மரம் தான் எனக்கு தெரியும், ஆனா நான் சொல்லல அப்படின்னா. உமர் நீ சொல்லியிருந்தா ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பேனே, ஏப்பா சொல்லல அப்படின்னு. அப்போ அப்துல்லா இப்னு உமர் சொல்றாங்க, இவங்க யாரு, இவங்க ஒரு அப்துல்லா, அப்துல்லா இப்னு உமர், உமருடைய மகன் இவர். இவங்க சொல்றாங்க, இல்ல நீங்களும் அமைதியா இருக்கிறீங்க, அபூபக்கர் அமைதியா இருக்கிறாங்க, நீங்க உங்களை போன்ற மூத்தவங்க எல்லாம் அமைதியா இருக்கும்போது நான் பதில் சொல்றதுக்கு வைக்கப்பட்டேன், நான் இந்த மாதிரி சொல்றது சரியான அப்படின்னு. அப்போ இந்த பதில் இருக்குது, இது அவங்க விடை சொன்னால் உமருக்கு கிடைக்கிற சந்தோஷத்தை விட இந்த பதில் இன்னும் சந்தோஷம் கொடுத்தான். ஏன்னா தன்னுடைய மகன் மூத்தவங்க முன்னாடி எவ்வளவு பக்குவமா பண்போட நடந்து கொள்ளணும், அவங்க முந்தி பேசக்கூடாதுங்கிறத விலகி இருக்காரு அப்படின்னு. அப்போ இங்க கூட அப்துல்லா இப்னு அப்பாஸிடம் உமர் கேட்கிறாங்க, இப்னு அப்பாஸ் சொல்லுங்க அப்படின்னு. அப்போ முதல்ல இப்னு அப்பாஸ் இல்ல அப்படின்னு மறுக்கிறாங்க, இல்ல நீங்க விளக்கம் சொல்லுங்க அப்படின்னு. அப்போ அப்துல்லா இப்னு அப்பாஸ் சொன்னாங்க, இதா ஜாஅ நஸ்ருல்லாஹி வல் ஃபத்ஹ் என்று சொன்னால் அல்லாஹ் தஆலா தன்னுடைய நபியின் ஆயுள் முடிந்து விட்டது என்பதை அவர்களுக்கு அறிவித்து விட்டார். அவருடைய மரணத்தை பற்றி அறிவிப்பு இது. ரசூலுல்லாஹ்வுக்கு இனி மௌத் நெருங்கும் போது வந்துற போது அப்படின்ட்டு அவங்களுடைய வேலை முடிஞ்சிருச்சு. ரசூலுல்லாஹ் அல்லாஹ் தஆலா அவங்களுக்கு மரணத்தை கொடுக்க போறான் அப்படிங்கிறத அல்லாஹ் தஆலா இந்த சூராவை இறக்கியதை கொண்டு ரசூலுல்லாஹ்வுக்கு உணர்த்தினான் அப்படின்னு. இதுதான் அல்லாஹ் சொல்ற செய்தி இதுல அப்படின்னு. அப்ப இதை கேட்டோடனே உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, இந்த விளக்கத்தோட வேற எந்த விளக்கத்தையும் நான் அறியல அப்படின்னு. இது மிகச்சரியான விளக்கம் அப்படின்னு. அப்ப என்ன கருத்து அப்படின்னா, இந்த ஆயத்து இந்த சூரா ரசூலுல்லாஹ் கடைசி காலத்துல இருந்துச்சு. அதாவது இந்த சூரா இறங்கிய காலத்துக்கு பிறகு சில மாதங்கள் தான் ரசூலுல்லாஹ் உயிரோட இருந்தாங்க. ரசூலுல்லாஹ் அதுக்கு மௌத் அடைஞ்சிட்டாங்க. இப்ப விஷயம் என்ன கேட்டா, ரசூலுல்லாஹ் என்ன நோக்கத்துக்காக அனுப்பப்பட்டாங்களோ அந்த வேலை முடிஞ்சிருச்சு. அதுதான் ரசூலுல்லாஹ்வுக்கு கொடுக்கப்பட்ட வெற்றி, அதுதான் மக்கா வெற்றி. இங்க அல் ஃபத்ஹ் என்று சொல்றது மக்கா வெற்றியை குறிக்கும். ஏன்னா ரசூலுல்லாஹ்வுடைய தாவா மக்காவுல தொடங்குச்சு, கடுமையான எதிர்ப்புக்கு மத்தியில் ரசூலுல்லாஹ் இருந்தாங்க. அதற்கு பிறகு மதீனாவுக்கு வந்துச்சு, அந்த தாவா இன்னும் பரவுச்சு. அப்புறம் மதீனாவில இருந்தே முழு அரபு உலகத்துக்கும் பரவுச்சு. கடைசியில் ஒரு உச்சகட்டம் மக்காவும் வெற்றி கொள்ளப்படுது. கடைசியில மக்கள் மக்கா வெற்றிக்கு பிறகு கூட்டம் கூட்டம் முஸ்லிமானாங்க, கோத்திரம் கோத்திரமா அரபு உலகத்துல அங்க இங்க பல இடங்களில் இருந்தும் ரசூலுல்லாஹ்வோட மதீனாவுக்கு முஸ்லீம் ஆகி போவாங்க. மொத்தமா கூட்டம் கூட்டமா வருவாங்க, ஒவ்வொரு கோத்திரமும் குலமா வந்தாங்க. அதான் அல்லாஹ் தஆலா இந்த சூராவுடைய 2வது ஆயத்துல வரஐத்தன் நாஸ, மனிதர்களை நீங்கள் பார்க்கின்றீர்கள் எப்படி, யதுகுலூன ஃபீ தீனில்லாஹ், அல்லாஹ்வுடைய தீனிலே நுழைபவர்களாக, யதுகுலூன ஃபீ தீனில்லாஹி அஃப்வாஜா, கூட்டம் கூட்டமாக, பல கூட்டங்கள். அப்போ மக்கா வெற்றிக்கு பிறகு அதிக மக்கள் முஸ்லிமாகிறது அதிகரிச்சு. அப்போ அரபுலகம் முழுக்க ஒரு கட்டத்தில் ரசூலுல்லாஹ் உயிரோடு இருக்கும் போது முஸ்லிமாகக்கூடிய அரபுலகமே முஸ்லிமாக. அப்போ இந்த பணி ரசூலுல்லாஹ் எதுக்காக வந்தாங்க, எல்லாரும் இஸ்லாமை தழுவணும், தௌஹீதை ஏற்றுக்கொள்ளணும், அல்லாஹ் மட்டுமே வணங்கணும், லா இலாஹ இல்லல்லாஹ் மக்கள் ஏற்றுக்கொள்ளணும், முஹம்மது ரசூலுல்லாஹ்வுடைய கடைசி நபித்துவத்தை இறுதி நபி ஏற்றுக்கொள்ளணும், தீனுக்குள்ள வரணும். அப்ப தீனுக்குள்ள வருவதற்கு 2 விஷயம் தான் முக்கியம். முதல்ல லா இலாஹ இல்லல்லாஹ், இரண்டாவது முஹம்மது ரசூலுல்லாஹ். அப்போ லா இலாஹ இல்லல்லாஹ் சொன்னதை அந்த தாவா ஆரம்பிச்சோடனே கடுமையான எதிர்ப்பு வந்துச்சு மக்காவுல. அதனுடைய விளைவு ரசூலுல்லாஹ் அந்த ஊரை விட்டு வெளியேற வேண்டிய நிலை வந்துச்சு. ஆனா அதுக்கப்புறம் அல்லாஹ் தன்னுடைய நபிக்கு உதவி கொண்டு வர எப்படி கேட்டா, ரசூலுல்லாஹ்வை வெளியேற்றியவர்கள் அந்த ஊர்க்காரர்கள் அவர்களும் முஸ்லீம் ஆகிறாங்க. அவர்கள் மட்டுமல்ல, அரபு உலகமே முஸ்லீம் ஆகுது, கூட்டம் கூட்டம் முஸ்லீம் ஆகிறாங்க. சரி, இதெல்லாம் முடிஞ்ச பிறகு ரசூலுல்லாஹ்வுக்கு வேற என்ன வேலை? ஒரு வேலை இல்லை. ரசூலுல்லாஹ்வுடைய ஆயுள் முடிகின்ற நேரம் வந்துருச்சு அப்படிங்கறத அல்லாஹ் தஆலா உணர்த்துறான். அப்போ அல்லாஹ் தஆலா வெற்றியும் உதவியும் எதுல வச்சிருக்காங்க? தௌஹீத்ல வச்சிருக்காங்க. இன்னைக்கு கூட நம்முடைய பிரச்சனைகளுக்கு மூல காரணம் என்ன தெரியுமா? நம்ம ரசூலுல்லாஹ்வுடைய தாவாவை, ரசூலுல்லாஹ்வுடைய என்ன நோக்கத்துக்கு ரசூல் அனுப்பப்பட்டாங்களோ அந்த நோக்கத்தை இந்த பூமியில நிலைநாட்டணும். அதுக்காக நம்ம வேலை செய்யணும்.
அப்போ தௌஹீதின் பக்கம் அழைக்கின்ற பொறுப்பை முஸ்லிம் கைவிட்டுட்டாங்க. முஸ்லிம்கள் ரொம்ப சொற்பமா எங்கேயோ அங்கங்க இருக்கிறவங்க அல்லது தாய்கள் ஒரு 4 பேர் எங்கேயோ 4 இடத்துல பயன் பண்றவங்க அல்லது ஒரு முஸ்லீம் அல்லாதவருக்கு இஸ்லாம சொல்றவங்க, முஸ்லிம்களுக்கு இஸ்லாம சொல்ல வேண்டிய இடத்துல தௌஹீத் சொல்ல வேண்டிய இடத்துல இருக்கிறவங்க, இந்த மாதிரி ரொம்ப குறைவான மக்கள் தான் ரசூலுல்லாஹ்வுடைய தாவாவை முன்னெடுத்து போறாங்க. மற்றவங்க என்ன செய்யறாங்க? எல்லாரும் அரசியல் செய்துட்டு இருக்காங்க. அதான் எல்லாரும் ரசூலுல்லாஹ்வை விட அரசியல் தேவை இருந்த காலம் எதுவுமே இல்லை. ஏன்னா அந்த காலத்துல மிகப்பெரிய குஃபார் நாடுகள் இருந்துச்சு, பாரசீகர் இருந்துச்சு, ரோமர்களுடைய ஆட்சி இருந்துச்சு, பெரிய நாடுகள் இருந்துச்சு. இனிக்கும் அமெரிக்காவோ அல்லது வேறு வேறு பெரிய பெரிய நாடுகள் இருந்தாலும் ரசூலுல்லாஹ்வுடைய தாவாவை கொண்டு வரக்கூடிய வெற்றி இருக்குல்ல, அந்த வெற்றியின் பக்கம் நம்ம போகலாம். அதனால நமக்கு தோல்வி, அதனாலதான் தோல்வி. அப்போ தௌஹீதுடைய பணியை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஹம்மது ரசூலுல்லாஹின் பக்கம் அழைத்த பணி முழுக்க முஸ்லிம்களால சிதைக்கப்பட்டு அதிலிருந்து தடுமாறி இன்னும் முஸ்லிம்களே குஃப்ரிலும் ஷிர்க்ல விழுந்து கிடக்கிற நிலைமைக்கு போய், ஆனாலும் முஸ்லிம்களுடைய இலக்கு எல்லாம் எதுன்னு கேட்டா அரசியல் அதிகாரம், வாழ்வுரிமை. ஆனா அரசியல் அதிகாரம் வாழ்வுரிமையும் அல்லாஹ் தஆலா எப்படி எதை கொண்டு கொடுத்தார் சமூகத்துக்கு, இந்த உம்மத்துக்கு? தௌஹீதை கொண்டுதான், தாவாவை கொண்டுதான். அப்ப அந்த நபிமார்களுடைய பணியில கடைசி நபியா வந்தவங்க ரசூலுல்லாஹ். அப்ப ரசூலுல்லாஹ்வுடைய பணி முடிவது எப்ப முடியும்? அந்த பணியை அவங்க நிறைவு செய்யணும். அது எப்படி நிறைவாகும்? தௌஹீதை மக்கள் ஏற்றுக்கொள்ளணும். லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஏற்றுக்கொள்ளணும். எல்லாம் ஏற்றுக்கொண்டுட்டாங்க. அப்புறம் என்ன வேணும்? ரசூலுல்லாஹ் தீனை முழுமையா சொல்லி கொடுத்துட்டாங்க. இஸ்லாம்னா என்னன்னு சொல்லிட்டு அது வாழ்ந்து காட்டிட்டாங்க. அதுக்கு ஒரு சமூகத்தை உருவாக்கி காட்டினாங்க. அந்த சமூகம் சஹாபாங்கிற சமூகம். அந்த சமூகத்தை நம்ம கற்றுக்கொள்ள முடியும். ஓ, இதுதான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்களா, இப்படித்தான் நாங்கள் ஒவ்வொன்றையும் கற்றுக்கொள்ளணும். ஒரு சிறந்த சமூகத்தை உருவாக்கி நிரூபிச்சு காட்டிட்டாங்க. அதுக்கு ரசூலுல்லாஹ் ஒரு வேலை. அதுதான் இப்னு அப்பாஸ் சொல்றாங்க, இந்த சூரா இறங்கியது ரசூலுல்லாஹ்வுடைய மரணத்தை பற்றி அறிவிப்பு. அவங்களுக்கு அல்லாஹ் சொல்றாங்க. அதனால தான் ஃபஸப்பிஹ், இனி என்ன செய்யணும்? ரசூலுல்லாஹ்வுடைய கடைசி பணி என்னன்னா, இனி அவங்க ஆயுள், அல்லாஹ் கொடுத்திருக்கிற இந்த ஆயுள்ல அல்லாஹ்வை அதிகமாக புகழணும். அதனால தான் இமாம் புகாரி பதிவு செய்யக்கூடிய ஒரு செய்தி, ரசூலுல்லாஹ் இந்த சூரா இறங்கின பிறகு அதுக்கு பிறகு ரசூலுல்லாஹ் எப்பவுமே அவங்களுடைய ருக்கு சஜ்தால அதிகமா சொன்ன வாக்குன்னா சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி அப்படிங்கிறாங்க. அஸ்தக்ஃபிருல்லாஹ் வ அதூபு இலைஹி. இதத்தான் ரசூலுல்லாஹ் இந்த சூரா இறங்கின அதிகமா சொல்லிக் கொண்டிருந்தார்கள் சஹாபா. ஏன்? இதுல ஃபஸப்பிஹ் அதான் சுப்ஹானல்லாஹ், வ பிஹம்தி ரப்பிக் அதான் வல்ஹம்துலில்லாஹ், சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி. அப்புறம் என்ன அல்லாஹ் சொல்றான்? வஸ்தக்ஃபிர், என்ன? உங்கள் இறைவனுடைய மன்னிப்பும் கேளுங்கள். அதுதான் என்ன? அஸ்தக்ஃபிருல்லாஹ் வ அதூபு இலைஹி இன்னஹு கான தவ்வாபா. அதான் அஸ்தக்ஃபிருல்லாஹ் வஸ்தக்ஃபிர். வஸ்தக்ஃபிர் இஸ்திக்பார் செய்யணும் அல்லாஹ் சொல்றான். அதான் அஸ்தக்ஃபிருல்லாஹ். அதுக்கு அடுத்து என்ன? இன்னஹு கான தவ்வாபா, நிச்சயமா அவன் தௌபா செய்வதை ஏற்றுக்கொள்ளக்கூடியவனாக மன்னிக்கக்கூடியவனாக இருக்கிறார். ரசூலுல்லாஹ் என்ன அடுத்த வார்த்தை சொல்றாங்க? அஸ்தக்ஃபிருல்லாஹ் வ அதூபு இலைஹி, நான் அல்லாஹ்வுக்கு உன்னிடம் தௌபா செய்து திரும்புகிறேன். அப்போ ரசூலுல்லாஹ்வுடைய இறுதி காலம் முழுக்க இந்த சூராவுடைய வாழ்க்கையாக மாறிடுச்சு. ஏன்னா இந்த சூரா குறைஞ்ச வாழ்க்கையை தான் ரசூலுல்லாஹ் கொடுக்குது. ஏன்னா இந்த சூரா இறங்குறது கொஞ்ச காலம் தான் ரசூலுல்லாஹ் வர்றாங்க, இதை அமல் செய்யறாங்க. அப்ப இதுல இருந்து நமக்கு கிடைக்கிற படிப்பு என்னன்னா, ரசூலுல்லாஹ்வுக்கு இறக்கப்பட்ட சூராக்கள் ரசூலுல்லாஹ் எப்படி வாழ்க்கை அமல் செய்தாங்களோ அது போல நம்ம ஓதுகின்ற காலத்துல நமக்கு ஓதக்கூடிய சூறாக்களை வாழ்க்கையில அமல் செய்யணும். அப்போ ஒரு சின்ன சூறாவை வெறும் எத்தனை ஆயத்து? 3 ஆயத்து தான். இந்த 3 ஆயத்து தான் இருக்கிற குர்ஆனுடைய சூறாக்களில் மிகச்சிறிய சூறா. அப்ப இத ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு கிடைச்ச மிக சொற்பம். 100 நாள் கூட ரசூலுல்லாஹ் இந்த சூறா இறங்கின பிறகு உயிரோடு இருந்ததில்லை, மிக குறைந்த காலம். அப்போ அதை ரசூலுல்லாஹ் அமல் செய்தாங்க. அப்ப நம்ம ஓதுவதை சரியாக ஓதினால் மட்டும் போதாது, அதை புரிந்து கொள்ளணும், அமல் செய்யணும். அதோட மிக முக்கியமான படிப்பு என்ன கேட்டா, ரசூலுல்லாஹ்வுடைய தாவா, ரசூலுல்லாஹ்வுடைய வருகை, ரசூலுல்லாஹ்வை அல்லாஹ் அனுப்பிய நோக்கமே தௌஹீதை நிலைநாட்டணும் இந்த பூமியில. மற்றதெல்லாம் அப்புறம் கிடைச்சிடும், தானா கிடைச்சிடும், அல்லாஹ் கொடுத்துருவான். இப்ப அரசியல் அதிகாரம், அது முஸ்லீம்களுடைய பிரச்சனை, உலகளாவே பிரச்சனை, அது பாலஸ்தீன பிரச்சனையா இருக்கட்டும், இந்தியாவுடைய முஸ்லீம்கள் பிரச்சனையா இருக்கட்டும், நாம என்ன செய்துட்டு இருக்கிறோம்? நாம செய்யறதுலாம் அரசியல் தான். எல்லாம் நாம அரசியல் அதிகாரத்தை நம்ம காப்பாத்திக்கலாம்னு நினைக்கிறோம். தௌஹீதை தவிர எது நம்மை காப்பாற்றாது. தௌஹீதை கொண்டு ஜிஹாதை கூட வரலாம், ஆனா அல்லாஹ் தஆலா ஜிஹாதை கொண்டு ஷஹீதாக அந்தஸ்தை கொடுப்பான், அது நம்மை காப்பாத்திடும். அல்ல ஹிஜ்ரத் வரலாம், நம்மளுடைய அந்தஸ்து அல்லாஹ் உயர்த்திடும். ஏன்னா ரசூலுல்லாஹ்வுக்கு அந்த ஹிஜ்ரத் ஜிஹாத் வந்துச்சு. தௌஹீதை சொன்ன வரும், பிரச்சனை வரும்,
ஆனா நாம எவ்வளவு பலவீனம், நம்ம அக்கீதாவே தெரியாமலா இருக்கும். நாம குஃப்ரு ஷிர்க்கு நம்முடைய மக்கள் விழுந்து கிடக்குறாங்க. அப்படி இருக்கும்போது அல்லாஹ் தஆலா எப்படி வெற்றி கொடுப்பான், எப்படி உதவி கொடுப்பான்? அப்போ இதா ஜாஅ நஸ்ருல்லாஹ், அல்லாஹ்வின் உதவி வந்து விட்டால், வல் ஃபத் வெற்றி வந்து விட்டால்னா அது வருவதற்கு காரணமா இருந்தது எது? தௌஹீத். அதைத்தான் ரசூலுல்லாஹ் அதை சொல்லத்தான் வந்தாங்க. அதனால தான் உலமா, நம்முடைய அஹ்லுஸ் சுன்னாவை பின்பற்றக்கூடிய உலமாக்கள் எப்பவுமே நம்முடைய இலக்கெல்லாம் தௌஹீதுடைய சுன்னாவுடைய பிரச்சாரத்திலே கவனம் செலுத்தப்படணும். இல்லைன்னா டைவர்ட் ஆகும். மொத்தமா நம்முடைய பணிகள் எல்லாம் அரசியல், அதுல சண்டை, ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒவ்வொரு கருத்து, நீ இந்த கட்சி, நான் அந்த கட்சி, இந்த பிரச்சனையிலே ஒருத்தருக்கும் காழ்ப்புணர்ச்சி, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தலைவன், அந்த தலைவன் வச்சு நம்ம போடுற சண்டை, இது எல்லாம் நம்மை கூறு கூற ஆக்குமே தவிர குறைஞ்சபட்ச அரசியலிலே கூட முஸ்லிம்கள் ஒன்றுபட மாட்டாங்க. இது நிரூபணமா இல்லையா? நிரூபிக்கப்பட்டுக்கிட்டே இருக்குதா இல்லையா? தொடர்ந்து நிரூபிக்கப்பட்டுட்டே இருக்குதா? அரசியல்ல கூட ஒன்றுபட்ட தலைமை அடையவே முடியாது. அப்ப தௌஹீதுடைய மகத்துவத்தை, அதுதான் நபிமாருடைய தாவாங்கிறதும், நபிமார்கள்ல ரசூலுல்லாஹ் கடைசி நபி அனுப்பப்பட்டது அதுக்காக தான்ங்கிறதும், அவர் அனுப்பப்பட்ட அந்த வேலை முடிஞ்சிருச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் அந்த நபிக்கு இனி இந்த உலகத்துல வேற வேலை இல்லை, அல்லாஹ்வோட அவர் போக வேண்டியதான் அப்படிங்கிறதையும் இந்த சூரா சொல்லுதுன்னா, இப்ப நாம உயிரோடு எதுக்கு இருக்கிறோம் இப்ப நம்ம புரிஞ்சுக்கணும். நாம நபியின் பணியை செய்யறதுக்கு உயிரோடு இருக்கிறோமா, அல்லது நம்ம வேற பொழப்பு பாரு, அதை பாரு, இதை பாரு, மத்ததுல தௌஹீத் பேச சண்டை வருதுங்க, ஷிர்க்குன்னு ஒண்ணு சொன்னா சண்டை வருதுங்க, அதெல்லாம் பேசாதீங்க. நம்ம ஒன்றுபடணும்னா என்ன செய்யணும்? தௌஹீத பேசாத, இதை ஷிர்க்குன்னு சொல்லாத, இது பிதஅத்துன்னு சொல்லாத, இது குஃப்ருன்னு சொல்லாத, இது தர்கால போய் அங்க அவுலியா கிட்ட கேட்காதுன்னு சொன்னா சண்டை சொல்லும். அந்த மக்கள்லாம் நம்மளோட பகைச்சுவோம். எப்படி நம்ம ஒன்றுபடுறது, அப்படி எப்படி நமக்கு அதிகாரம் கிடைக்கும் அப்படின்னு நாம நினைக்கிறோம். நம்ம மக்கள் நினைக்கிறாங்க. எவ்வளவு பெரிய முட்டாள்தனம் பாருங்க. அல்லாஹ்வுடைய தீனை விட உயர்ந்த எதுவுமே இல்லை. ஆனா இந்த உலகத்துல ஒரு அரசியல் அதிகாரத்தை அடையறக்கோ ஒரு போலித்தனமான சமரச ஒற்றுமையை இன்னைக்கு பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கிறவங்க வெளிப்படையா அல்லாஹ்வுடைய தீனை பேசாதீங்க, தௌஹீத சொல்லாதீங்கறாங்கன்னா அப்ப நபிமாருடைய தாவாவுக்கு எவ்வளவு எதிர்ப்புல அவங்க நின்றுட்டு இருப்பாங்க அப்படின்னு நினைச்சுப்பாங்க. ஆகவேதான் சலஃபுடைய தாவாவுடைய அடிப்படையில முதல் அடிப்படையில் தான் நபிமார்கள் செய்த தாவாவை முன்னிலைப்படுத்தணும். மற்ற தாவாகிற பேர்ல மக்களை அழைக்கிற ஒவ்வொருத்தரும் ஒரு கொள்கை, ஒவ்வொருத்தரும் ஒரு சிந்தனை, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு புரட்சிகர சிந்தனை, கிளர்ச்சி செய்யலாம், அப்படி செய்யலாம், இப்படி செய்யலாம் அப்படிங்கிற தாவா எல்லாமே மக்களை ஒன்றுபடுத்தாது அப்படிங்கிறது உணரணும். அவை நபிமாருடைய இந்த தாவாவுடைய மகத்துவத்தை இந்த சூரா நமக்கு உணர்த்துது. ரசூலுல்லாஹ்வுடைய வருகையும் அதுதான். ரசூலுல்லாஹ் அந்த வெற்றியை அல்லாஹ் அவங்களுக்கு கொடுத்த உடனேயே அப்போது கூட அல்லாஹ் தஆலா அவங்களுக்கு இஸ்திக்ஃபாரை, தௌபாவை வலியுறுத்துறான். அப்ப இஸ்திக்ஃபாரும் தௌபாவும் எவ்வளவு முக்கியமானதுங்கிறத நம்ம உணர்றோம். அப்போ ஒருத்தன் அல்லாஹ்வை அறியலைன்னா எப்படி இஸ்திக்ஃபார் செய்வான்? ஒருத்தன் ரசூலுல்லாஹ்வை அறியல அப்படின்னா இந்த சுன்னாவை எப்படி அறிந்துக்குவான்? ஒருத்தன் மௌத்தாகிறதுக்கு முன்னாடி கூட இஸ்திக்ஃபாரும் தௌபாவும் முக்கியமானதுங்கிற இந்த அறிவுரை நமக்கு எப்படி கிடைக்கும்? அப்போ தௌஹீத அறிஞ்சு சுன்னாவை அறிஞ்சா மட்டும்தான் இது கிடைக்குங்கிறதையும் இந்த சூறாவை மூலம் தெரிஞ்சுக்கணும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எதை நாம் கற்றுக்கொண்டோமோ அதை அமல் செய்யக்கூடியவர்களாக நாம் அனைவரையும் ஆக்குவானாக. சுப்ஹானக்கல்லாஹு வ பிஹம்திஹி.